இங்க வசந்தியை இந்த பையன் சொந்த ஊரு கூட்டிட்டு போயிடுறா. அப்ப இதை பார்த்து அவங்க அம்மா யாரா இந்த பொண்ணு கேக்குறாங்க. அதெல்லாம் கேட்காத, இனிமேல் இந்த பொண்ணு நம்ம வீட்டுல தான் தங்குவான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். ஆனா அடுத்த நாள் எழுந்துக்கும் போது நிறைய பேர் இந்த பொண்ணை பார்க்க வந்துடுறாங்க. அப்ப இவனோட ஃப்ரெண்டும் வந்துடுறான். இந்த பொண்ணை பார்த்ததுமே அவனுக்கு எப்படி இவ்வளவு அழகான பொண்ணு கிடைச்சான்னு சொல்லி இவனே பொறாமப்பட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் வேலை செய்வாங்க. இப்ப வேலைக்கும் கிளம்புறாங்க. அப்ப இந்த பொண்ணை இந்த பையனோட அம்மா கூட்டிட்டு போயிட்டு அவனால நம்பி சரியா விசாரிக்காம ஏன் வந்தான், அவன் சரியா வேலைக்கு கூட போக மாட்டான், உன்னை போட்டு சம்மடி அடிப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு எதுவுமே நம்ப மாட்டா. பட் நைட்டே இந்த பையன் அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வீட்டுக்கு சாப்பிட வந்துடுறா. அப்ப இந்த பொண்ணு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. இந்த பொண்ணுமே ஏன் இப்படி பார்க்கறான்னு சொல்லி யோசிக்கிறா. இந்த நைட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. அப்ப இந்த பொண்ணு கூடவே வரேன்னு சொல்றா. ஆனா இவங்களும் எவ்வளவு சொல்லி பார்க்கறாங்க, வேற வழி இல்லாம கூட்டிட்டு போறாங்க. போகும்போது தான் இவன் திருடன் தெரிய வருது. அப்ப ஃப்ரெண்டு இந்த பொண்ணையை மட்டும் தனியா விட்டு இவன் கார்ல திருடலான்னு சொல்லிட்டு போறான். அப்ப ஃப்ரெண்டு இந்த பொண்ணு கிட்ட அவனை நம்பில ஏன் வந்தீங்க, அவன் சரியான ஆள், இத மாதிரி நிறைய பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கான், நான் அவங்கள ரொம்ப நல்லா பார்த்து போய் என் கூட வந்துறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்பன்னு பார்த்து இந்த பையன் காரை திறக்கும் போது சத்தம் கேட்டு இவனை பிடிச்சிடுறாங்க. அதே சமயம் கூடவே இருந்தால இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா இப்ப இந்த ஃப்ரெண்டும் இந்த பொண்ணும் நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், அவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணு கிட்ட வரதுக்கு எப்படி ஒரு வாரம் ஆகிடும், அது கூட நீ என் கூட வந்துரும் சொல்லிட்டு சொல்றான். இந்த பொண்ணுமே அவன் கூட போயிடுறா. பட் ஒரு வாரத்துல அவன் வெளியே வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுமே அங்க வந்து சண்டை போட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். இந்த பொண்ணு கூட இருக்கவங்க கிட்ட இனிமேல் நீ திருடலாம் போகாத, இதனா ஒரு நல்ல வேலைக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவன் வேலை கிடைக்க எப்படி ஒரு வாரம் ஆகிடும், அது வரைக்கும் நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்கறான். இந்த பொண்ணு என்கிட்ட ஒரு செயின் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு அந்த ஒரு வாரம் சமாளிக்கிறாங்க. அதுக்குள்ளே உனக்கு ஒரு வேலையும் கிடைச்சிருது. இப்ப ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் ரொம்பவும் சந்தோஷமா வாழ்றாங்க. அப்பன்னு பார்த்து இந்த வேலை போயிட்டு வேலையே இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்துருப்பான். அந்த ஓனரை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டு இங்கே பேசிட்டு இருங்க, நான் போய் கலர் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு வெளியே போறான். அந்த ஓனர் கொடுத்த காசுல இவனும் நல்லா சாப்பிட்டு அந்த பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வீட்டை வந்து திறந்து பாக்குறான். ஆனா அந்த பொண்ணு கோவமா இவன் கூட இருந்து சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா, உன் கூட நான் எதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சண்டை போடுறா. இப்படி உன் கூட இருக்கிறதுக்கு நான் அவன் கூட இருந்துருவேன்னு சொல்லிட்டு அவங்க கூடவே கிளம்பி போயிடுறா. இப்ப வசந்தி கிட்ட இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த வைஃப் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். அப்பன்னு பார்த்தா இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அவன் மாமனார் இங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிடறான்.